Hey guys, welcome back. Hammerலேருந்து ரீசெண்டாக அண்டர் 2000 வந்து ஒரு காம்பேக்டான பவர் பேங்க் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் என்ன அப்படின்னா இதில் வந்து மேக்ஸேஃப் சப்போர்ட் இருக்குது. நீங்கள் iPhone 13 ஆர் அபோவ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஃபோன் வந்து ஒயர்லெஸ்ஸாகவே வந்து சார்ஜ் பண்ணலாம். ஸோ இந்த பவர் பேங்க் எப்படி இருக்குது, என்ன ஏது அப்படின்றது வந்து கம்ப்ளீட்டாக இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துடலாம். பேக்கேஜிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது. நல்ல குட்டியான பாக்ஸ்குள்ளே வந்து பவர் பேங்க் இருக்குது. ஒரு பிரைடட் சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் கேபிளுமே வந்து ஆரஞ்சு கலரில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் யூனிக்காக இருக்குது. ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. மேக்னெட்டிக் ரிங்குமே இருக்குது. காம்பேக்டான பவர் பேங்க், நல்லா ஸ்லிம்மாகவும் இருக்கும், லைட் வெயிட்டாகவும் இருக்குது. இந்த பவர் பேங்கோட வெயிட் வந்து ஜஸ்ட் 186 கிராம்ஸ் தான் இருக்குது. லைட் வெயிட்டு, ஸ்பேஸ்மே வந்து பெருசாக வந்து ஆக்குபை பண்ணாது. இந்த பவர் பேங்க் பேக் சைட் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு மெட்டாலிக் லுக்கில் பார்க்குறதுக்குமே வந்து நல்லாயிருக்கும். அண்ட் போர்ட்ஸ்ன்னு எடுத்துன்னா 2 Type-C போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு பட்டன் இருக்குது. பட்டன் பக்கத்துலேயே வந்து LED இண்டிகேஷனுமே இருக்குது. ஸோ எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்த்துக்கலாம். இது ஒரு 10,000 mAh பவர் பேங்க். QC, PD, PPS எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணோம். பவர் பேங்க் ஃபுல் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா less than 3 ஹவர்ஸ்லேயே வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடுது. பவர் பேங்கோட எஃபிஷியன்சி வந்து 70 to 75% இருக்குது. ஸோ Moto G57 பவர் மாதிரி ஒரு 7000 mAh பேட்டரி ஃபோன் அப்படின்றப்போ ஒரு வாட்டி கம்ப்ளீட்டாக வந்து நம்மளால் சார்ஜ் பண்ண முடியும். 5000 mAh பேட்டரி அப்படின்றப்போ மோர் தென் 1 times வந்து நம்மளால் சார்ஜ் பண்ண முடியும். அண்ட் சாம்சங் ஃபோன் எல்லாமே வந்து 18 வாட்டில் வந்து சார்ஜ் ஆகுது. பவர் பேங்க் வந்து 22.5 வாட் வயர்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஃபோன் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இந்த பவர் பேங்க் யூஸ் பண்ணி நீங்கள் வயர்லெஸ்ஸாக வந்து சார்ஜ் பண்ணலாம். ஆப்பிள் ஐஃபோன்ஸ்க்கு வந்து மேக்ஸேஃப் சப்போர்ட் இருக்குது. 15 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஸோ அதுவுமே வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இந்த பவர் பேங்க் எப்போ வந்ததோ ஸோ இந்த பவர் பேங்க் பேக்கில் வந்து அப்படியே கனெக்ட் பண்ணி அப்படியே விட்டுறது, அது பாட்டுக்கு சார்ஜ் ஏறிட்டு இருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப ஹேண்டியாக இருந்தது. சார்ஜ் பண்ணுறப்போ பவர் பேங்க் கொஞ்சம் வார்ம் ஆகும். ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ வந்து நான் நோட்டீஸ் பண்ணல. கண்டினியூஸாக நம்ம சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்றப்போ வந்து கொஞ்சம் அந்த வார்ம்னஸ் வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணுவோம். ஃபுல் சார்ஜ் எதாவது பண்ண போகிறீங்க அப்படின்றப்போ நடுவில் வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுத்துட்டு அகைன் வந்து சார்ஜ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை ஒரு கூலான ரூமில் வந்து நம்ம சார்ஜ் பண்ணாலுமே வந்து பெட்டர் தான். ஸோ அடிஷ்னலாக வந்து மேக்னெட்டிக் ரிங் வந்து கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் கொடுத்த கேபிளுமே வந்து பிரைடட் கேபிளாக இருக்குது. ஸோ மோர் தென் 1 மந்த்தாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். யூஸ் பண்ண வரைக்குமே வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபார் இஷ்யூஸ் இல்லை. ஹேமர்லேருந்து ரீசெண்டாக வந்து நம்ம சேனலில் ஒரு ஸ்பீக்கர் வந்து கவர் பண்ணியிருப்பேன். அந்த ஸ்பீக்கர்லேயுமே வந்து சொல்லியிருப்பேன் ஹேமர் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து கம்பெனிலேருந்து 6 month வாரண்டி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து 1 year வாரண்டியாக கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். யூஸ் பண்ண வரைக்குமே வந்து ஓரளவுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கு. பட் எந்த அளவுக்கு ரிலேபிளாக இருக்கும் அப்படின்ற வந்து நம்ம ஒரு லாங் டேர்ம் யூஸ் பண்ணும்போது தான் வந்து நமக்கு தெரிய வரும். நீங்கள் வந்து ஏற்கனவே ஹேமர் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ற வந்து கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த பவர் பேங்க் வந்து 1799 வந்து இந்தியன் மார்க்கெட் லான்ச் பண்ணியிருக்காங்க. Amazon, Flipkart அண்ட் ஹேமர் வெப்சைட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். நம்ம சேனலோட அஃபிலியேட் லிங்க் தான் அது. உங்களுக்கு தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த குட்டி க்யூட்டான பவர் பேங்க் பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் எதுவாக இருந்தாலுமே வந்து கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வந்து ஸ்பான்சர்ட் வீடியோ கிடையாது. இந்த பவர் பேங்க் வந்து நமக்கு டெஸ்டிங்காக தான் வந்து அனுப்பியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு வயர்லெஸ் சார்ஜிங் பவர் பேங்க் அண்டர் 2000 பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாடலுமே வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் வந்து எந்த பவர் பேங்க் யூஸ் பண்ணுறீங்க, ஒருவேளை வயர்லெஸ் சார்ஜிங் பவர் பேங்க் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்ன மாடல் யூஸ் பண்ணுறீங்க அண்ட் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றது வந்து கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். சேல் டைமில் வந்து நம்ம 1499 மாதிரி ப்ரைஸஸ்லேயுமே வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதில் 1500க்கும் கம்மியாக கிடைக்குது அப்படின்றப்போ பெட்டர் வேல்யூ வந்து ப்ரொவைட் பண்ணோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோட நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராமில் இருக்க நம்ம ATT டீல்ஸ் சேனலில் வந்து மறக்காமல் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெகுலர் பேஸில் வந்து அங்கே டீல்ஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் வித் ஆதித்யா டெக்.